ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். லக்னோ சென்னை மேட்ச் முடிஞ்சிருக்கு. சென்னை டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே திருப்பதி சூப்பராக ஒரு கேட்ச் பிடிச்சி மார்க்கரம் அவுட் பண்ணிட்டாரு. கம்போஜ் செகண்ட் ஓவரில் 5 டாட் பால் போட்டாரு. ஃபோர்த் ஓவரில் நிக்கோலஸ் பூரனை LBW ஆக்கிட்டாரு. எப்பவுமே சென்னை பேட்டிங்ல தான் டாட் பால் பண்ணுவாங்க. இந்த தடவை பவர் பிளேயில் பவுலிங்ல டாட் பால் பண்ணாங்க. பவர் பிளேயில் 42க்கு 2 சொல்லி முடிச்சாங்க. பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துகிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு 78க்கு 3 சொல்லி முடிச்சாங்க LSG. ஜெம்மி ஓவர்டன் ஓவரில் 2 6 அடிச்சாரு பதோனிக்கு இன்னைக்கு கொஞ்சம் லக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. 12 போட்ட ஓவரில் கேட்ச் பிடிச்சி அவுட் ஆனாலும் 1 மீட்டர் டிஃபரன்ஸ்ல ஒரு நோ பால் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜடேஜா ஓவர்ல கிளவுஸ்ல பட்டது அவருக்கே தெரியாம இருந்தாலும் ஸ்டிக்கோ மீட்டர் அதை கண்டுபிடிச்சிருச்சு. 166க்கு 7 முடிச்சாங்க. பண்ட் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. அடுத்து சேசிங்க்கு வந்த CSKக்கு சைக் ரசீதும் ரச்சின் ரவீந்திராவும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. சைக் ரசீதை பார்க்க ருத்ராஜ் கை கூட பேட்டிங் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. நல்ல யங்ஸ்டர் நல்லா விளையாண்டாரு. பவர் பிளேயர் 59 ரனுக்கு 1 விக்கெட்னு சொல்லி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அடுத்த 4 ஓவருக்கு 22 ரன் மட்டுமே அடிச்சு 1 விக்கெட் மட்டும் கொடுத்து 10 ஓவருக்கு 81க்கு 3 இருந்தாங்க. திருப்பாதி ஜடேஜா துபே எல்லாமே இனிஷியலாக ரொம்ப டாட் பால்ஸ் ஆனாங்க. மேட்ச் ரொம்ப CSK பக்கம் இருந்து LSG பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் விக்கெட் போனதுக்கப்புறம் தோனி உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் மேட்ச் மறுபடியும் CSK பக்கம் வந்துச்சு. 11 பாலுக்கு 26 ரன் அடிச்சு 4 4 ஒரு 6 அடிச்சிருந்தாங்க. கடைசியில் தூபே 6 4 அடிச்சதுனால 37 பாலுக்கு 43 ரன் பாலை விட அதிகமாக வந்தார். அவர் ரொம்ப டாட் பால்ஸ் ஆனார். 167 அப்படின்றதுனால இந்த டார்கெட் ஈஸியாக முடிஞ்சது. இதுவே 180 இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சதுர் தாகூர் ஏன் விசுவாசம் CSK கிட்ட அப்படின்ற மாதிரி பவுலிங் போட்டு ரன் கொடுத்துட்டாரு. நோ பால்ல 6 4 கொடுத்துட்டாரு. CSK 5 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாடா பை பை.